டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிடி அண்ட் பிஆர்டி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நண்பர்களும் தேர்வு எழுதியிருப்பீங்க. ஸோ நல்ல முறையில் மதிப்பெண்கள் அப்படின்றதும் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். சிவி லிஸ்ட்டு அப்படின்றதும் அவங்க வெளியிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பாடங்களுக்குமே சிவிக்கான லிஸ்ட்டும் கொடுத்து அதற்கான சிவியும் நடந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது ஒரு சில பாடங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் அந்த ஒரு சில பாடங்கள் இல்லாமல் நமக்கும் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வருமா, இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு சிவி லிஸ்ட் வருமா அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ சிவி அப்படின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவியில் எத்தனை நபர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வெளியில் போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா அவங்க 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 நபர்களோ 3 நபர்களோ சர்டிஃபிகேட் ஏதாவது தவறாக அப்லோடு பண்ணதோ, இல்லை தவறுதலான தகவல்களை கொடுத்து அங்கே உள்ளே போயிருந்தாலோ, இல்லை அவங்களோட கம்யூனிட்டியில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது ரிசர்வேஷன் பாதிக்கிற மாதிரி, அதாவது பொதுவாக சொல்லணும்னா ரிசர்வேஷன் பாதிக்கிற மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம்னு கொடுக்குறது, விடோ சர்டிஃபிகேட் இல்லாமல் விடோன்னு கொடுக்குறது, பிசிக்கு எம்பிசின்னு கொடுக்குறது, இந்த மாதிரியான தவறுகள் மூலயமா நிறைய நபர்கள் வெளியில் வந்தாங்க அப்படின்னா அடிஷ்னல் சிவி இல்லை, செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது இதுக்கே வந்துடும். ஸோ அதே போல் இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் வேக்கண்ட்டுக்கு தான் அவங்க இவ்வளோ நபர்களை சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஒரு 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்கள் அப்படின்ற ரேஞ்சில் கூப்பிட்ருக்காங்க. பட் இது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா இப்போ ஒரு 2000 வேக்கண்டோ, ஒரு 4000 வேக்கண்டோ, ஒரு 500 வேக்கண்டோ, எவ்வளோ வேக்கண்ட் வேணாலும் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இப்போ கூப்பிட்ருக்கிற நபர்களை மட்டுமே வச்சு அவங்க அந்த சிவியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்த மார்க் யார் இருக்காங்களோ அந்த நபர்களை தான் செகண்ட் லிஸ்ட்டில், செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 80, 85, அதாவது இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் ஒரு 85 வாங்கியிருக்கேன். பட் 86 எடுத்த நபர்கள் அங்கே சிவி போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. 85 எடுத்த எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சிவி லிஸ்ட்டில் பேர் வரலை அப்படின்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. அடுத்து என்ன சொல்கிறது, இந்த இதுலேயே சிவிலேயே தவறுகள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு லிஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னொரு லிஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற வேக்கன்சியை பொறுத்து தான் நமக்கு ஒரு 70 அந்த ரேஞ்சில் மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது, சிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு மினிமமாக ஒரு ரொம்ப கம்மியான நபர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சில் கம்மியாகும். இல்லை ஒரு வேகன்சி கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க, ஒரு 10,000 காலி பணியிடங்கள் வரையும் எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 70 மதிப்பெண்கள், 60 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 10,000 காலி பணியிடங்கள் இருந்தால் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்கன்னா 10,000 வராது அப்படின்ற மாதிரி. நம்ம நிறைய கோரிக்கையும் வச்சாச்சு, நிறைய அதற்கான முயற்சியும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 10,000 அல்லது ஒரு 5,000 காலி பணியிடங்களாவது ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 5,000 ரேஞ்சில் ஃபில்லப் பண்ணாங்கன்னா மினிமம் 60லேருந்து 70 மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள், அது யாராக என்ன கம்யூனிட்டியில் என்ன கம்யூனிட்டி பேசிஸ்ன்னு இல்லை, எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல் ஒரு சில சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு வேக்கண்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா தேர்வு எழுதுவங்களோட எண்ணிக்கை அதை விட ஒரு 100, 200 இந்த ரேஞ்சில் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ வேக்கன்சி 200னா 250 பேர் தான் மொத்தமாக தேர்வை எழுதியிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சிலலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ். ஏன்னா இப்போ வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி மினிமம் பாஸ் மார்க், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு சில சப்ஜெக்ட் சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்டும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷெல்லாம் கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் தான் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. மேக்ஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழும் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ தமிழும் அந்தளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, பட் அந்த ரேஞ்சில் இல்லை. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வேக்கன்சியும் அதிகமாக இருக்குது. அதே போல் எழுதின நபர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ குறைந்த வேக்கண்ட்டுக்கு அதிகமான நபர்கள் எழுதியிருக்கிற ஒரு வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வேறு எந்த சப்ஜெக்ட்லையும் அவ்வளோ பெருசாக நபர்கள் போட்டி அப்படின்றது இல்லை. மீதி எல்லாத்துலேயுமே நார்மலான போட்டி தான் இருக்குது. வேக்கண்ட்டுக்கும் அதனுடைய எழுதின நபர்களுக்குமான எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் ஆவரேஜாக நார்மலாக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதிகமான நபர்கள் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்டுமே
இந்த பர்டிகுலராக இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே செகண்ட் CV லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து எந்த அளவுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் CV லிஸ்ட்டில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த டேட்டில் தான் வந்து CV அப்படின்றது நடைபெறும் அப்படின்றது மாதிரி. ஸோ அதனால் அதில் வந்து எந்த சந்தேகமும் இருக்காது. அதே போல் CV அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 2 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, Annex 1 and 2 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து CVக்கு போகும்போது அட்டன் பண்ணும்போது அந்த ஃபார்ம்ஸையும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தேவைப்படாது, ஜாபில் ஜாயின் பண்ணுறப்போ அது தேவைப்படும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் CVக்கு போகிறீங்கனாலே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதா தான் அர்த்தம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சு கடைசியான ப்ரொசீஜர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ அதில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துக்கிட்டு போகலைன்னா அந்த காரணத்தினால கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து போகும்போதே கொஞ்சம் ப்ராப்பராக போயிடுங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வேறு எந்த ஒரு காரணத்தினாலையும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ தவறுதலாக உங்களோட சர்டிஃபிகேட் இல்லாமல் பாதி எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ ப்ராப்பராக போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. அதே போல் கொஞ்சம் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்க யாரும் கவலைப்படவும் தேவையில்லை. கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு வர்றது 100% உறுதியாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் வேணாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.